உலக அளவில் தற்போது பல்வேறு நாடுகளுக்கு இடையே மோதல் போக்கு ஏற்பட்டு உள்ள நிலையில் இப்போது இந்தியா பாகிஸ்தான் விவகாரமும் இதில் சேர்ந்து உள்ளதால் நாளுக்கு நாள் போருக்கான அபாயம் அதிகரித்து மூன்றாம் உலக போருக்கு மிக அருகில் இருக்கிறோம். எவ்வளவு அருகில் இருக்கிறோம் அந்த அளவிற்கு மிக மோசமான நிலைமை உள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்து இருந்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நடந்து வருகிறது. கமலா ஹாரிஸின் தவறான முடிவுகள் காரணமாக நமது வெளியுறவு கொள்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. அவரால் இந்த போரை எல்லாம் நிறுத்த முடியாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமீபத்தில் கூட ஜேபி மோர்கன் சேஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜேமி டி மோகன் மூன்றாம் உலக போரை பற்றி ஒரு கடுமையான எச்சரிக்கையை ஒன்றை வெளியிட்டு உள்ள அறிக்கையில் உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல் போக்குகள் உலகளாவிய போராக விரிவடையும் என்று மூன்றாம் உலக போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்றும் எச்சரித்து உள்ளார். இந்த மோதல்களை தூண்டுவதில் ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள்தான் போருக்கு காரணமாக அமையும் என்றும் தெரிவித்து உள்ளார். உலகளாவிய மோதலின் அபாயம் அதிகரிக்கும் போது போர் கண்டிப்பாக மூளும் அபாயம் ஏற்படும் என்றும் அந்த வகையில் தற்போது உள்ள சூழ்நிலையை பார்த்தால் மூன்றாம் உலக போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர், ஈரான், லெபனான், இஸ்ரேல் ஆகிய போர்கள் காரணமாக அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளுக்கிடையே மோதல் போக்கு உச்சம் அடைந்து உள்ளதாக கூறப்படுகிறது. இரண்டு நாட்டு பிரிவினை என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் ஆபத்தான கட்டத்தை எட்டி உள்ளதாகவும் முக்கியமாக பனிப்போரை விட மோசமான சூழ்நிலை இரண்டு நாடுகளும் சந்தித்து வருவதாக ரஷ்ய அதிகாரிகளிடம் ரஷ்ய நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்து உள்ளார். சீனா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக போரும் கூட உலக போரை தொடங்கும் அபாயம் உள்ளதாகவும் சீனா இறக்குமதிகள் மீது அமெரிக்கா 245% வரை வரிகள் விதித்துள்ளது. சீனாவின் பதிலடியாக வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிவிப்பை அமெரிக்கா வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வர்த்தக போரை தொடங்கியுள்ளார். இதுதான் உலக அளவில் பெட்ரோல், டீசல் விலை சரிய காரணமாகும். உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகள் மீது வர்த்தக போரை அறிவித்துள்ளார். 10% அடிப்படை வரி உலகம் முழுக்க உள்ள எல்லா நாடுகள் மீதும் விதிக்கப்பட்டு உள்ளது. இந்த புதிய பதிலடி வரி விதிப்பின் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியம் 20%, சீனா 34% வரியையும் எதிர்கொள்கிறது. இந்தியா 26%, தென்கொரியா 25% மற்றும் ஜப்பான் 24% வரி விதிக்கப்படும் என்று அதிகபட்சமாக கம்போடியா நாட்டின் மீது 49%, வியட்நாம் மீது 46%, இலங்கை மீது 44% வரி விதிக்கப்பட்டு உள்ளது. சீனா மீது 34%, ஐரோப்பிய ஒன்றியம் மீது 20% வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனா, அமெரிக்கா இடையே வர்த்தக போர் உச்சம் அடைந்து உள்ளது. சீனா மீது அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து வரிகளை உயர்த்தி வருகிறார். அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் யுரேனியத்தை செறிவூட்டும் பணிகளை தொடர்ந்து செய்வோம். அதை அமெரிக்காவால் தடுக்க முடியாது. அமெரிக்கா இதில் தலையிட முடியாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அணுவை வெறுமனே அணு ஆயுதம் உருவாக்க பயன்படுத்த முடியாது. யுரேனியத்தை அப்படியே எடுத்து அணுகுண்டு போட முடியாது. அதை பயன்படுத்தும் முன் செறிவூட்ட வேண்டும். ஈரான் இப்போது யுரேனியத்தை 60 முதல் 70% வரை தூய்மைக்கு செறிவூட்டப்படுகிறது. மேலும் செறிவூட்டப்பட்டால் அது அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாகும். விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும் என்று கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட இஸ்ரேலுக்கு பயங்கரமான யோசனை ஒன்றை கொடுத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். அதன்படி ஈரான் நாட்டிடம் இருக்கும் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும். அப்படி நடத்துங்கள். மாற்றத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். பின்னர் நடக்கப் போவதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் அணு உலைகளை குறிவையுங்கள் என்று டொனால்டு ட்ரம்ப் ஐடியா கொடுத்துள்ளார். இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. நேரடியாக பாகிஸ்தான் உள்ளே புகுந்து ஹபீஸ் சயீத்தின் லஷ்கர்-இ-தொய்பாவின் பினாமி அமைப்பான ரெசிஸ்டன்ஸ்
ஃப்ரண்ட் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் மீது இந்தியா எல்லையை தாண்டாமல் வான்வெளி தாக்குதல்களை விமானம் மூலம் நடத்த வாய்ப்புகள் உள்ளன. சில நாட்கள் திட்டமிட்டு அதன்பின் இதற்கு காரணமான தீவிரவாதிகளை மட்டும் என்கவுண்டர் செய்யலாம் அல்லது தீவிரவாதிகளுக்கு எதிராக போர் அறிவித்து ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தொடர் தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக முகாம்களை அழிக்கலாமா என்ற முடிவையும் இந்தியா கையில் எடுத்துள்ளது. குறிப்பாக கடற்படையை பாகிஸ்தான் அருகே கொண்டு சென்று அங்கிருந்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். அதேபோல் ஏவுகணை தாக்குதல், விமான தாக்குதல்களை நடத்தி பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.